பால்வாடி சத்து மாவில் ஒரு ஹெல்தி அண்ட் சூப்பரான லட்டு பண்ணலாமா? எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த மாதிரி பால்வாடி சத்து மாவு, அதுக்கப்புறமா 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய், ஒரு 4 பாதாம், 4 முந்திரி, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, அந்த நெய் காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த பால்வாடி சத்து மாவையும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல் நல்லா அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆற விட்டு அதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கணும். இப்படி இல்லைன்னா வெதுன்னு சுடு தண்ணியை இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறிக்கணும். அவ்வளோதான். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே இதை சிறு உருண்டைகளை பிடிச்சி ஆறின பிறகு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வேண்டானே சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு கிடச்சதுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.